ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆரி மெட்டீரியல்ஸ் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அந்த ப்ராடக்ட் தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன ரிசீவ் ஆயிருக்கு, எங்கேருந்து ஆர்டர் பண்ணேன், இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 2 ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்குங்க. இந்த ப்ளவுஸ் ஆர்டருக்கு கொஞ்சமாக மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி டம்ப் பண்ணாமல் அப்பப்போ ஆர்டர் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போல் குந்தன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட வாங்கினேன், அதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரினா பபிள் ரேப்பர் பண்டல் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்கான ரா மெட்டீரியலும் சேல் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ வந்து பேக்கிங்க்கு இந்த பபிள் ரேப்பர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த பண்டலில் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த பபிள் ரேப்பரில் ஆட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து இது ஒரு பண்டல். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் நெக்கில் டிசைன் பண்ணுறதுக்கும் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒயிட் கலரில் 2mm பீட் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகும். ஸோ இது கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வீட் பீட் வாங்கியிருந்தேங்க. வீட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வாங்கியிருந்தேன். ஒன்று 2mm, இன்னொன்று வந்து 6mm நினைக்கிறேன். இந்த சைஸில் தான் வாங்கியிருந்தேன். கரெக்டாக தெரியலைங்க, சைஸ் வந்து மறந்துருச்சு. அடுத்ததான் நைலான் த்ரெட் வாங்கியிருந்தேன். இது வரைக்குமே பீட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வயிங் த்ரெட்டில் தான் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் நைலான் த்ரெட்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டயாலஜி பிராண்டில் ஜரி வாங்கியிருக்கேன். இது வரைக்குமே A1 மம்தா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக டயாலஜியில் ஒன்று வாங்கியிருக்கேங்க. நெக்ஸ்ட் ஒன்று இந்த ட்ரேசிங் டூல் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று கொஞ்சமாக சாம்ஸ் வாங்கியிருந்தேங்க. எலிஃபென்ட் சாம்ஸ். இது வந்து ஆங்க்லெட் மேக்கிங்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் சாம்ஸ் வாங்கியிருந்தேன். இது கோல்டன் கலரில் இருக்குது. இதுவுமே பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டோன் செயின் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் மேக்கிங்காக அந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற சாம்ஸும் கூடவே ட்ரிபிள் கனெக்டரும் வாங்கியிருந்தேன். ட்ரிபிள் லேயரில் நெக்லஸ் மேக் பண்ணுறதுக்காக அந்த கனெக்டர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒயிட் கலரில் வீட் பீட் வந்து வாங்கியிருந்தேங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹோல்ஸ் போடுறதுக்காக இந்த டூல் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா MDF போர்டில் கீச்செயின் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுங்க. ஹோல்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயரிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த போர்டுக்கெல்லாம் ஹோல்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீச்செயின் மேக்கிங்க்கு தாங்க வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று அந்த வீட் பீட்லேயே இது இன்னொரு பஞ்ச் இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நீடில்ஸ் வந்து 10 வாங்கியிருக்கேன். இந்த உடன் நீடிலில் தான் எனக்கு பீட் ஒர்க்கே வருது. ஸோ வந்து இந்த ஒரு 10 இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால இந்த உடன் நீடிலில் 10 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று இந்த பார்சல்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா குந்தன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். குந்தன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நிறைய கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இருக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கோல்ட் அண்ட் ஒயிட் இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த திலகம் ஷேப்பில் ஒரு குந்தனும், அதுலேயுமே இப்போ திலகம் ஷேப்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி காயின் ஆல்ரெடி சொன்னது போல் அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். இது வந்து கிளிப் இல்லாத மாதிரியான குந்தன்ஸ், அதாவது பிளெயின் குந்தன்ஸில் வந்து ஸ்கொயர் ஷேப். இது வந்து அந்த கிளிப் இருக்கிற மாதிரியான இதுலேயே இது வந்து பாக்ஸ் ஷேப். இது எல்லாமே ஸ்டிக்கபிள் தான், ஸ்டிச் பண்ணுற மாதிரி இல்லைங்க, க்ளூ வச்சு ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. நமக்கு அந்த டைமில் என்ன நீட் இருக்கோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து காமன் கலர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டியூப் பீட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கோல்டும் இந்த மாதிரி ஒயிட்டும் வாங்கியிருந்தேன். இது வந்து ஹை ஷேப்பில் இருக்கிற குந்தன்ஸ். இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குங்க. இது வந்து ப்ளவுஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஐ ஷேப் குந்தன். இதில் வந்து சைட்டில் அந்த கோல்டன் ஃபினிஷ், அந்த கிளிப் மாதிரி இருக்கிற ஃபினிஷிங் இருக்காதுங்க. இது வந்து லென்த்தியாக இருக்கிற டியூப் பீட். இது வந்து ப்ளவுஸில் ஸ்லீவில் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கட் பீட். இது வந்து ஆல்ரெடி சில்வர் கலரில் பார்த்துருந்தோம். இது வந்து கோல்டன் கலர். இது வந்து A ஸ்டாரில் சுகர் பீட் வந்து வாங்கியிருக்கேங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
ப்ரிசோ பிராண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரிசோ பிராண்டுங்கும் போது ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இந்த உடன் நீடில் மட்டும் தான் லோட் ஆகுது. அந்த பீட் ஒர்க் செய்கிற அயன் நீடில் ப்ரிசோ பிராண்டில் லோட் ஆகுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுதுங்க. ஸோ வந்து இந்த ஏஸ்டார் இந்த பிராண்டில் சுகர் பீட் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக இது வந்து கொஞ்சம் போல் ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும், அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற குந்தன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் மேக் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஓஹெச்பி ஷீட்டில் இதில் வந்து ஸ்டட் மாதிரி மேக் பண்ணலாம், அதுக்காக நான் வாங்கியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ வந்து இந்த மல்டி கலர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த குந்தன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்ததாக கொஞ்சம் போல் அந்த கவரில் கொட்டி இருந்தது, அதை வந்து அந்த பாக்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே தான் ஆரி எம்ப்ராய்டரிக்காக நான் வாங்கின ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. வெப்சைட்லேயே வந்து நம்ம டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் அந்த குவான்டிட்டியோட கரெக்டாக வந்திருந்தது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் 100 கிராம் அப்படி தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 கிராம் 100 கிராம் அப்படின்றது ரொம்ப பெரிய குவான்டிட்டியாக தெரியாது. பட் பிகினிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் பீட்ஸ் வாங்கியிருந்தோன்னா அது வந்து அப்படியே தான் இருக்கும். கோல்டன் கலர்னால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் கலர்ஸில் வந்து நம்ம அதிகமான குவான்டிட்டி வாங்கும்போது அது வந்து யூஸ் ஆகாது. ஐ மீன் வந்து அந்த சமயத்துக்கு வந்து அந்த அளவுக்கு குவான்டிட்டி நமக்கு தேவை கிடையாதுங்க. ஒரு 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அப்படிங்கும்போது அதுவே போதுமானதாக இருக்கும். புக்கிங்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம ஃபோன் பண்ணி இது இவ்வளோ வேணும், அதோட நேம் கூட நம்ம கரெக்டாக தெரியுது, இந்த சைஸில் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட வந்து நம்ம டேரெக்டாக ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் கிளியராக அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் வந்து வெப்சைட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராடக்ட் இல்லைன்னா அவங்ககிட்ட டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுறாங்க. அண்ட் தென் டெலிவரியும் கூட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து மண்டே ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு வெட்னஸ்டே எல்லாம் ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டாக ரிசீவ் ஆயிருந்தது. ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஆரி எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4-5 இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரேட் வைஸும் சரி, அந்த குவாலிட்டியும் சரி, அவங்களோட ரெஸ்பான்ஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஷாப்போட டீட்டெயில் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த ஷாப் வந்து ரே ஆரி ஷாப், ஓகேங்களா. இந்த ஷாப் வந்து மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வந்து வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இது ஒன்றும் ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நான் வந்து 4-5 இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க, குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் குவாலிட்டி இருக்கிறதில்ல. பட் இது குவான்டிட்டியும் கம்மியாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷனாக இருக்குது. பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராடக்ட் எல்லாம் எங்கே வாங்கணும்னு தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்சைட் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.